நீட், ஜேஏஇ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் முழு நேரமும் பயிற்சி மையங்களை சார்ந்திருப்பதை குறைப்பது தடுப்பது தொடர்பாக வல்லுநர் குழுவை அமைத்து ஒன்றிய அரசு ஆலோசனை கேட்டுள்ளது. இதன் மூலம் நீட் தொடர்பான தமிழ்நாட்டின் குற்றச்சாட்டுகள் உறுதியாக இருப்பதாக கூறும் கல்வியாளர்கள் ஒன்றிய அரசு குழுவின் பரிந்துரைகளும் பயிற்சி மையங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் என கூறியுள்ளனர். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர நீட் நுழைவுத் தேர்வும், ஒன்றிய உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல், முதுகலை பட்டப்படிப்புகளில் சேர JEE, QUT போன்ற நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களும் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடங்களை விட பயிற்சி வகுப்புகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களில் நாள்தோறும் 6 மணி நேரம் கொடுக்கும் பயிற்சியால் மன அழுத்தத்துக்கு ஆளாகும் மாணவர்கள் தற்கொலை செய்வது அதிகரித்துள்ளதால் பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க 11 பேர் கொண்ட நிபுணர் குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற இந்த வல்லுநர் குழு கூட்டத்தில் பள்ளிக்கு பிறகு பயிற்சி மையங்களுக்கு மாணவர்கள் செல்வதை தடுக்கும் வகையில் நீட், JEE, QUT போன்ற நுழைவுத் தேர்வை 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே நடத்த முடியுமா? நுழைவுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தலாமா என்று ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இதேதான் பழைய தடவை நம்முடைய தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போர்டு எக்ஸாம்ல வாங்க மார்க்கும் ஒரு உயர்கல்விக்கு போறதுக்கு அட்மிஷனுக்காக எடுத்துக்கணும். ஒன்லி என்ட்ரன்ஸ் மார்க் வச்சுட்டு கொடுக்கறது பதிலாக ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா ஸ்கூல் கோச்சிங் சென்டர் மாதிரி ஆயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இதுதான் பல நார்த் இந்தியன் மாநிலங்களில் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூலுடைய இம்பார்ட்டன்ஸ் போய் கோச்சிங் இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் இப்போ ரொம்ப சந்தோஷம், இது உண்மை அப்படின்னு ஓரளவுக்கு கண்டறிச்சிருக்காங்க. இந்த சீர்திருத்தம் கொண்டு வரணும், போர்டு எக்ஸாமுக்கும் கொடுக்கணும். இன்னொன்று நாங்கள் சொல்கிறது கல்வியாளர், எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்? இப்போ இந்த 11th 12th எக்ஸாம் இருக்கும்போதே அடிஷ்னலாக இந்த நீட், ஜேஇக்கு வேண்டிய கேள்விகள், அதாவது எக்ஸாமினேஷன்ல ஏன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஏன் அடிஷனல் பர்டன் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். நீட் பயிற்சி மையங்களுக்கு உதவுவதற்காக செயல்படும் டம்மி பள்ளிகளை ஒழிப்பது குறித்தும் நிபுணர் குழு ஆலோசித்துள்ளது. பெயருக்கு பள்ளிகளாக செயல்படும் கல்வி நிறுவனங்கள் முற்றிலும் நீட் பயிற்சிக்கே முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிய வந்தும் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் நலனிலிருந்து இவங்க சிந்திக்கவே இல்லை. இப்போ டம்மி ஸ்கூல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சுல்ல, அப்போ எத்தனை பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க? டம்மி ஸ்கூலே இல்லைன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியலல்ல. இப்போ டம்மி ஸ்கூலை ஒழிப்பதற்காகத்தான். இப்போ டம்மி ஸ்கூலை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் முதலமைச்சரை, அன்றைய தேதியில் முதலமைச்சராக இருந்தவரை டம்மி ஸ்கூல்னு இருக்குன்றதை ஒத்துக்கொள்கிறார். இன்னும் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் நீட் வந்த உடனே சிக்கல்கள்லாம் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கு தேதி வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியல? டம்மி ஸ்கூலை ஒழிக்க முடியல. ஆக இந்த பரிந்துரையில் கூட டம்மி ஸ்கூலை ஒழிப்பதற்காக அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக போட்டித் தேர்வு என்று ஒன்று நீங்கள் வைத்தால், நீட்டு போன்ற ஒரு நடைமுறை இருக்குமே ஆனால் பள்ளி கல்வி என்பது சிதைந்துத்தான் போகும். நீட் போன்ற போட்டித் தேர்வுகள் ஒழிக்கப்படாதவரை டம்மி பள்ளிகள் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவது கடினம் என்றும் கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். நீட் தேர்வு பள்ளிகளின் முக்கியத்துவத்தை குறைத்து பயிற்சி மைய நிறுவனங்களின் வணிக வேட்கைக்கு வழிவகுத்து வருவதாக தமிழ்நாடு தொடர்ந்து எச்சரித்து வரும் நிலையில் நிபுணர் குழு அமைத்து ஆலோசித்திருப்பதன் மூலம் ஒன்றிய அரசு அதனை தற்போது உணர்ந்துள்ளது தெரிய வந்துள்ளது. எனவே இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.